ஹலோ சொந்தங்களே, வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஆதி சீரியல் ரிவ்யூ சேனல். இன்றைக்கான மகாநதி எபிசோடை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற சொந்தங்கள் எல்லாரும் நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்ம சாரதா விஜய், காவேரி, அம்முன்னு எடுத்த ஃபோட்டோவை அவங்க கங்காவுக்கும் யமுனாவுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களுக்கு வீடியோ கால் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கங்காவும் யமுனாவும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அப்போ கங்கா சொல்லுதா, மா காவேரி அந்த விஜய் வீட்டுக்கு வரதே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா, அவள் எப்படிம்மா விஜய் கூட ஜோடியாக நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாரதா சொல்லுதா, ஏய் உனக்கு தெரியாதுடி, அவள் எடுக்க மாட்டேன்னு தான் சொன்னான், நான் தான் ஏதேதோ சொல்லி அவளை எடுக்க வச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே யமுனா சொல்லுதா, அம்மா அக்காவை இப்படி மாமா அக்காவோட பாப்பான்னு சொல்லி உங்களை ஃபேமிலியாக பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுமா. எப்படியாவது அக்காவுக்கு பழைய நினைவுலாம் சீக்கிரம் திரும்ப வந்து அவள் மாமா கூட சேரணுமா அப்படின்னு சொல்லுதா. உடனே கங்கா சொல்லுதா, அம்மா காவேரிக்கு பழைய ஞாபகம் திரும்ப வரலைனாலும் பரவாயில்ல, இதோ இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை தாண்டி உனக்கு வேணும், நீ இவரையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி நம்ம ஏதாவது பேசி விஜய் கூட மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லுதா. ஆமாண்டி அப்படி கூட பண்ணி வச்சிடலான்னு சொல்லி சாரதாவும் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் விஜய் வந்து இங்கே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இப்போ வீட்டுக்கு வரையிலேயே எங்கள் தாத்தா சித்தி சித்தப்பான்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே வாப்பா வந்து சாப்பிடுப்பா அப்படிங்கவும் சரின்னு சொல்லிட்டு விஜயும் போய் உட்காருதான். இப்போ விஜய் சொல்கிறான், அண்ணே தாத்தா நான் காவேரி வீட்டுக்கு போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியுங்களா? இப்போ நான் அங்கே அது மட்டும் இல்லை, நான் காவேரியோட ரிப்போர்ட்ஸை வந்து அவங்க அம்மா கிட்ட வாங்கி நான் போய் டாக்டர்கிட்ட காமிச்சேன். இப்போ டாக்டர் என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு வந்து நம்ம பழைய ஞாபகத்தெல்லாம் கொண்டு வரதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது, நம்ம வேணால் அவங்க பாஸ்டில் பார்த்த மனுஷங்களெல்லாம் திரும்பவும் பார்க்க வச்சு அவங்க பாஸ்டில் எங்கெல்லாம் போயிருந்தாங்களோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி தான் அவங்க ஞாபகத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால் நான் காவேரியையும் அவங்க அம்மாவையும் இங்கே நான் இன்றைக்கி டின்னருக்கு வர சொல்லி நான் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுதான். உடனே தாத்தா அதை கேட்டு சந்தோஷப்படுதாரு. ஆனால் சித்தப்பாவுக்கு வந்து கோவம் வருது. என்னப்பா விஜய் நீ என்ன பண்ணுற, நீ ஏன் அந்த வேண்டாத வேலைலாம் பண்ணுற, இந்த 5 வருஷத்தில் அந்த குடும்பத்தோட தொந்தரவு இல்லாமல் நீ நல்லா தானே இருந்த, நீயும் உன் குழந்தைய எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க, இப்போ எதுக்கு மறுபடியும் அந்த குழந்தைய அந்த குடும்பத்தை இங்கே கூட்டிட்டு வரணும்னு நீ நினைக்கிற, இதெல்லாம் வேண்டாத வேலைப்பா, உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவோம். விஜய்க்கு கோவம் வந்துடுது. என்ன சித்தப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, நான் காவேரி இல்லாமல் சந்தோஷமாக இருந்தேன்னு உங்களுக்கு யார் சொன்னா, வெளியே வேணால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் காவேரி இல்லாமல் நானும் என் குழந்தைய எவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்களாம் பண்ண தப்புக்காக என் குழந்தை அம்மா இல்லாமல் கஷ்டப்படணுமா, ஏற்கனவே 5 வருஷம் அவள் அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டா, இனிமேல் அந்த கஷ்டத்தை நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேன், அதனால் காவேரி இங்கே கூட்டிகிட்டு வரதான் போகிறேன், அவளுக்கு சீக்கிரமே பழைய ஞாபகம்லாம் திரும்பி வரும், அதுக்கப்புறம் நானும் அவங்களும் சேர்ந்து வாழ தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி கோவத்தில் திட்டி விட்டுட்டு போயிருந்தான். அதுக்கப்புறம் சித்தப்பா சொல்லுதாரு, இவன் இந்த மாதிரி வேண்டாத வேலைலாம் பண்ணுறான், நான் சொன்னால் நீங்கள் எங்கே கேட்க போகிறீங்க, என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு போயிருந்தாரு. அடுத்து நம்ம காவேரி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கா. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா, அம்மா சீக்கிரம் வாம்மா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அம்மாவும் கொண்டு வந்து டிஃபன் பாக்ஸை கொடுக்காங்க. இப்போ டிஃபன் பாக்ஸை கொடுக்கும்போது பேக் வந்து வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. என்னம்மா பேக் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை திறந்து பார்க்கா அது உள்ள எக்ஸ்ட்ராவாக ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது. அண்ணே என்னம்மா எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விட்ருக்க, நான் தான் காலையில் சாப்பிட்டேனே நீ மறந்து வச்சிட்டியா அப்படிங்கும்போது, இல்லடி அதில் இருக்கதும் மத்தியான சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லி சாரதா சொல்லுதா. இது மத்தியான சாப்பாடா, நான் இன்றைக்குமா இவ்வளோ வேணா சாப்பிட்டேன், சாப்பிட்டுட்டு நான் என்ன தூங்கவா போகிறேன், எதுக்கு இவ்வளோ வேணா கொடுத்துருக்க அப்படிங்கவும், அது உனக்கு இல்லடி, ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் உனக்கு, இன்னொன்று நேற்று வந்துச்சுல அம்மு அதுக்கு தான் அப்படிங்கும்போது, எது அம்முக்கா, அவளுக்கு எதுக்கு நீ கொடுத்து விடுத, அதான் நேற்று வந்தாங்க நம்ம விருந்து வச்சாச்சு போதாதா, அதுக்கு எதுக்கு நீ ஸ்கூலுக்குலாம் கொடுத்து விடுத அப்படிங்கும்போது, அப்படி இல்லடி, நேற்று அந்த குழந்தை என் கையால் சாப்பிடும்போது ரொம்ப ருசித்து சாப்பிட்டா, அதான் இன்றைக்கி நான் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்து விடுதேன் அப்படிங்கவும், அம்மா அது எப்படிம்மா, என் கிளாஸில் மொத்தம் 42 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அதில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நான் டிஃபன் பாக்ஸ் கொண்டு போய் கொடுத்தா நல்லாவாமா இருக்கும், எல்லோரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கும். அதெல்லாம் ஒருத்தரும் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, யாராவது கேட்டால் பதில் சொல்லிக்கலாம், பாவம் அவளுக்கு அம்மா கிடையாது, அதனால் நான் கொண்டு வந்து கொடுக்கேன்னு சொல்லிக்கலாம், அப்படியே உன்ட்ட யாராவது கேட்டாங்கன்னா நீ என்ன கை காமி, நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிடுதேன், போய் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லுவேன். அம்மா இருந்தாலும் நீ பண்ணுறதெல்லாம் வர வர ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஸ்கூல் கிளம்பி போயிருந்தா. அதுக்கப்புறம் இங்கே விஜயும் பாப்பாவை சீக்கிரமாகவும் டைம் ஆயிடுச்சின்னு சொல்லி ஸ்கூலுக்கு கிளப்பிக்கிட்டு இருக்கான். அப்போ சாரதா ஃபோன் அடிச்சு,
என்ன மாப்பிள்ள ஸ்கூல் கிளம்பிட்டீங்களா அப்படிங்கும். அந்த கிளம்பிட்டே இருக்கோம் அப்படிங்கும். மாப்பிள்ள நீங்கள் இன்னைக்கு அம்முக்கு வந்து மதியம் சாப்பாடு கொடுத்து விட வேண்டாம், நானே காவேரிக்கிட்ட கொடுத்து விட்ருக்கேன் அப்படிங்கும். ஏன் உங்களுக்கு இந்த சிரமம்லாம் நான் தான் கொடுத்து விடுவேன்ல அப்படிங்கும். இல்லை மாப்பிள்ள பரவாயில்ல, நான் தான் சின்ன வயசுலேருந்து அவளை ஊட்டி ஊட்டி வளர்க்கணும், ஆனால் அந்த கொடுப்பனை தான் எனக்கு கிடைக்கல. இப்போ அட்லீஸ்ட்டு இப்போவாது நான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்து அவள் சாப்பிட்டு நான் அதை பார்த்து சந்தோஷப்படுதானே, அதனால் நான் காவேரிட்ட கொடுத்து விட்ருக்கேன், நீங்கள் வந்து அம்முக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுதான். சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அம்மு கிளம்பலான்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுதான். கிளம்பி காரில் போகிறாங்க. அங்கே போயிட்டு கரெக்டாக ஸ்கூல் வாசலில் போய் நின்றுதாங்க. சரிப்பா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி பாப்பா இறங்க சொல்லுது. இருடா இன்னும் டைம் இருக்குது, அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறான். அப்படியே அப்புறம் ஏன் போய் அதுக்குள்ளே வந்தோம் அப்படிங்கவும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கையிலே கரெக்டாக நம்ம காவேரி வரா. காவேரி வந்தோடனே வாச்சலாம் வா சீக்கிரம் வா டைம் ஆயிடுச்சு வா இறங்கு அப்படிங்கவும் உடனே பாப்பா பார்க்கா. பாப்பா பார்த்துட்டு ஓ இவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு, எங்கள் மிஸ்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு டைம் இல்லையோ, இப்போ தான் உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சோ என்னப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சிரிக்குது. உடனே பா எனக்கு எங்கள் மிஸ்ஸை பிடிக்குமா இல்லை உங்களுக்கு எங்கள் மிஸ்ஸை பிடிச்சிருக்கான்னு தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லி நல்லா கிண்டலாக அப்பா கிட்டே பேசுது. வாயாடி தங்கம், சரி வா டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூப்பிட்டுட்டு கீழே இறங்கி போகிறான். உடனே அங்கே போவோம். மிஸ் இல்லைங்கன்னு சொல்லிட்டு குட் மார்னிங் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் காவேரி கிட்டே பேசுகிறாங்க. உடனே காவேரி குட் மார்னிங் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுதான். உடனே விஜய் வந்து கேட்கான், என்ன மிஸ் நைட்டு நீங்கள் தூங்கவே இல்லையா, உங்கள் கண்ணெலாம் ரொம்ப டல்லாக இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்கான். உடனே மிஸ் நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கணும், ஒரு 8 மணி நேரமாக தூங்கினா தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும். பாருங்கள் நீங்கள் நைட்டு ஒழுங்காக தூங்காததுனால காலையில் ஒழுங்காக பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்ருக்க மாட்டீங்களே அப்படிங்க. உடனே பாப்பா அதை பார்த்துட்டு ஓஹோ அப்படிங்கிற மாதிரி அவள் அப்பாவை பார்த்துட்டு சிரிக்குது. உடனே அவனும் பாப்பாவை பார்த்துட்டு தங்கம் மாட்டி விட்றாதடா அப்படிங்கிற மாதிரி அவனும் சிரிக்கான். உடனே அவள் காவேரி கேட்கா, ஏன் சார் உங்களுக்கு என்ன தான் சார் பிரச்சனை, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே அம்மா நீ கிளாஸ்க்கு போ நான் வரேங்கன்னொடனே பாப்பாவும் டேடிக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுது. அண்ணே சார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை, 2 நாளாக எங்கள் வீட்டுக்கு வந்து அங்கே வச்சு விருந்துலாம் சாப்பிட்டீங்க, இப்போ என்னடானா என்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு குழந்தைக்கு அப்பா மாதிரி நடந்துக்கோங்க சார், ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க அப்படிங்கவும். இல்லை மிஸ் இதில் நான் என்ன தப்பு பண்ணேன், பாப்பாக்காக தானே அப்படிங்கவும். அண்ணே என்ன சார் பாப்பாக்காக, இல்லை சார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக சரியே இல்லை, மற்ற மிஸ்கிட்டலாம் என்ன இப்படியா பேசுகிறீங்க, என்கிட்ட மட்டும் ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்க. மற்ற மிஸ்ஸும் நீங்களும் ஒன்றா, நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லை அப்படிங்க. இல்லை இல்லை அதாவது பாப்பாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல்ல அதைத்தான் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கும். இல்லை சார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு காவேரி உள்ளே போயிருந்தான். உடனே விஜய் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுதுங்க. இதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து விஜயோட வீட்டுக்கு டின்னருக்கெலாம் போவாளா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.